வந்தனம் வந்தனம் வந்தனம். நேற்றுக்கு பார்த்தேன். எதுமா? இது நீங்க கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறது நீங்க தானே? அந்த அன்போலி குரூப்ல பார்த்தேன். கண்ணாடி போட்டுக்கிறது. ஆமா தானா? ஆமா ஆமா. பை வச்சுட்டு இருக்கீங்களே. ஆமா 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 ஆமா. நேற்று அவரு திரு வெங்கடேஸ்வர ஐயா ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருந்தார், நீங்க பேசுறத அதான் கேட்டிருந்தீங்க. அவரு தங்களுடைய மகன் சபரிக்கு அதான் ஒரு 5 வருடமா பூர்வ மத்தியில கவனம் வச்சிட்டு இருக்கேன். ஆனா மனம் சரியா ஒடுங்கல அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொன்னீங்க. மாற மாட்டேங்கிறது ஐயா. ஏதாவது ஒண்ணு பிஞ்சா ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் மனசு ஒண்ணு இல்ல, திடீர்னு அக்காட்டேந்து நம்மள சுத்தி உள்ளவங்கள்ட்டையும் இதாவது ஐயாட்ட தீர்க்கமா இருக்கு. சூழ்நிலைகள் அப்படியே இதா இருக்கு ஐயா, கஷ்டமா இருக்குது. அதுகிட்ட போய் நெருங்க முடிய மாட்டேங்கள். யாருடைய சூழ்நிலை சொல்றீங்க? எங்களுடைய சூழ்நிலை. இந்த பூர்வ மத்தியிலையும் பாருங்க 5 வருஷமா இருக்காரு. மனசு ஒடுங்க மாட்டேங்கிறது. அதாவதுமா சொல்லிடுறீங்களா என்னன்ட்டு? நீங்க செல்ல சவுண்டா வச்சிருங்க, 2 பேரும் பேசுங்க. இது இருங்க வர ஆடியோவா போறேங்க. சரி சபரி நல்லா என்ன பண்ணா கவனம் உள்ளொலிதான் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து பண்ணின்னு வரேன், செலுத்தின்னு வரேன் எப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம். சரிங்க. அது என்ன கிட்ட நெருங்க விடாம ஏதாச்சும் ஒரு ஒண்ணு ஃபேமிலி ஏதாச்சும் ஒண்ணு சூழல் வருது. அதுதான் ஒரு கஷ்டமா இருக்கு. என்ன மாதிரி சூழல்? திடீர்னு உடம்பு முடியாம அம்மா பாட்டிக்கு போச்சு இப்ப நடுவுல. சரிங்க. சில பிரச்சனைகள் அந்த மாதிரி வருது. என்ன அதுதான் புரியல, அதான் உங்களுக்கு கேட்கறதுக்குதான். ஆனா என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் வைக்கிறதுனால சுத்தி உள்ள இதுவும் மாறும் நீங்க சொல்லிருந்தீங்க. ஒருத்தர் வைக்கிறதுனால நம்ம செவி சாய்க்காம ஆண்டவர் இருக்காரு ஒரு டவுட் இல்ல, நம்ம சரியா பண்ணலையா என்னன்னு ஒரு இதா இருக்கு. எல்லாமே இருக்கு. இன்னொன்னு அனுபவம், புற உலகியல் அனுபவங்கள்ல நெகட்டிவ் அனுபவமும் கடவுள் கொடுப்பாரு, பாசிட்டிவ் அனுபவமும் கொடுப்பாரு. ரெண்டுமே நிலையற்றதுதான். ரெண்டுமே நிலையற்றதுதான். நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு நெகட்டிவ் அனுபவமும் தேவைப்படுது, பாசிட்டிவ் அனுபவமும் தேவைப்படுது. ரெண்டும் கலந்துதான் கொடுப்பாரு இறைவன். அது நம்ம எதையும் மறுக்க வேண்டாம். அது நமக்கு தேவைப்படாத மாதிரி தெரியும் இந்த ஜீவனுக்கு. ஆனா அந்த ஆன்மாவுக்கு அது தேவைப்படுது. எந்த ஒரு நெகட்டிவ் ஐயோ இந்த அனுபவம் நமக்கு தேவை இல்லையே அப்படின்னு நினைப்போம். அது ஜீவன் நினைக்குது. ஆனா ஜீவனுடைய மறுபக்கம் ஆன்மா. அது உறக்க நிலையில இருக்கு, ஆழ்ந்த உறக்க நிலையில, கிட்டத்தட்ட அது சத்த நிலையில இருக்கு. அந்த சத்த நிலையில இருக்கிற ஆன்மாவை எழுப்பணும்னா இறைவன் தாளாட்டும் ஆட்டுவாரு, சரியா இல்லைன்னா அது கிள்ளுவாரு, அப்புறம் அழபோது இது பண்ணுவாரு. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதனால நெகட்டிவ் அனுபவமும் நமக்கு தேவைப்படுது, பாசிட்டிவ் அனுபவமும் தேவைப்படுது. திருவருள் சன்னிதானத்துல ரெண்டுமே அவருக்கு ஒண்ணுதான். அதாவது எந்த விதத்திலையும் தன்னை தன்னோடே இருத்தும் பொதுவில் திருநடம் நான் காணல் வேண்டும் சொல்லிட்டு பெருமானார் ஒரு பாட்டுல பாடுவார். என்னை தன்னோடே இருத்தும் பொதுவில் திருநடம் நான் காணல் வேண்டும். அதாவது நாம இறைவனுடைய அந்த சிற்றம்பலத்தில் தான் நாமளும் இருக்கோம். சிற்றம்பலத்துக்கு புதுசா யாரும் போக முடியாது. ஏன்னா சிற்றம்பலம்ன்றது ஒருமை நிலை. அந்த இடத்துல ஒருத்தர் தான் இருக்காரு, ஒருத்தர். புரியுதுங்களா? அந்த மெய்ப்பொருள் ஒண்ணுதாங்க இருக்கு, அது வேற ஒண்ணு இல்லை. இதை அடி மனசுல நம்ம ஆழமா பதிய வைக்க வேண்டியது நானு, நீங்க, அம்மா, அப்பா, ஆடு, மாடு, காக்கா, குருவி இதெல்லாம் புற கண்ணாலையும் காதாலையும் மனோ கற்பனையினாலையும் தான் நம்ம பதிந்திருக்கே தவிர அகநிலைன்றது ஒன்னே ஒண்ணுதான்.
உங்களுடைய அகநிலை வேற, அடியனுடைய அகநிலை வேற, சரவண சாமியுடைய அகநிலை வேற, வள்ளல் பெருமானுடைய அகநிலை வேற, காக்காவுடைய அகநிலை எல்லாம் வேற கிடையாது. எல்லோருக்கும் ஒரே ஒரு மூலப்பொருள் தான், அதுதான் அற்புதஜோதி ஆண்டவர். அந்த மூலப்பொருள் இருந்தா புறத்துல வரும்போதுதான் நம்ம பலரா இருக்கிறோம். ஆக மெய்ப்பொருள்ன்றது ஒண்ணுதான். அதுதான் அகவல்ல நம்ம படிக்கும் போது பெருமான் தெளிவா சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, மெய்யினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்றருள் அற்புதம் ஜோதின்னு சொல்றார். வருது இல்லையா? இதுல 3 ஸ்டெப் சொல்றார். மேயினைன்னா அந்த ஒரு முயற்சி, அந்த மேல்நிலைக்கு நாம ஏறுகின்ற ஒரு முயற்சி தான் மேயினை. அருள் உற முயலுக, அருள் உற முயலுகன்னு வருது இல்லையா? அந்த முயற்சி செய்துதான் அந்த ஜீவன் தன்னுடைய அகப்பக்கத்தை தெரிஞ்சுக்கணும். அது சுயானுபவத்தில் தான் தெரிஞ்சுக்கணும். அது ஏன்னா அந்த ஜீவனா இருக்கிறதும் இறைவன் தான். ஏன்னா இந்த ஜீவன்ல தான் அவர் சச்சிதானந்தத்தை வெளிப்படுத்திக் கொள்ள இருக்கிறார். ஒவ்வொரு அணுதோறும் அந்த ஜீவ உணர்வுலதான் அவர் இறைவன் தனது அந்த சத்துண்மையை வெளிப்படுத்தி இன்பமாக வாழ்வ, எக்காலம் இன்பமாக வாழ வருகிறார். அதனால நாம எதுக்கும் கலக்கமடைய தேவையில்லை. அதனால தேவையில்லை. ஆழ்மனதுல மெய்ப்பொருள் மட்டும்தான் இருக்கு. மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை. இந்த மெய்ப்பொருளை பத்தி நீ தெரிஞ்சுக்கின. மெய்ப்பொருள் என்பது என்ன? இருப்பது ஒன்றே, அதுவே எல்லாமா இருக்கிறது. இதுதான் சரவணானந்த சாமி சொல்ற ஒரு திரும்ப திரும்ப சொல்ற, நமக்கு சொல்ற ஒரு உபதேசம் என்னன்னா, இருப்பது ஒன்றே, அதுவே எல்லாமா இருக்கிறது, எல்லோருமா இருக்கிறது, எங்குமா இருக்கிறது, என்றென்றுமாய் இருந்து வருகிறது. இதுதான் வள்ளல் பெருமாள் அந்த ஆடேடி பந்தில் சொல்லும் பொழுது, அதாவது சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன், சத்தாரை மீட்கின்ற திண்மையை பெற்றேன், உவமேயம் இல்லாத ஒரு நிலை தண்டில். இந்த வரிகளை பாருங்க, இதெல்லாம் நமக்கு சத்விசாரத்துக்கு இது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. உவமேயம் இல்லாதன்னா, இப்ப சில ஒரு கதை நாவல் நீங்க படிக்கிறீங்கன்னா ஒரு உதாரணம் ஓமானம் எல்லாம் கொடுப்பாங்க. இன்னொன்னு ஓமானமா கொடுப்பாங்க. ஆனா இறைவன் ஆன்மீகத்தை பொறுத்தவரையில அந்த மெய்ப்பொருளை பொறுத்தவரையில அதுக்கு ஓமானம் ஓமேயம் சொல்ல முடியாது. ஏன்னா ஓமானம் ஓமேயம்லாம் முன்னிலைப்படுபொருள் இல்லைங்களா? அது முன்னிலையில் இருக்கிறது. ஆக இறைவனுடைய சாம்ராஜ்யத்துல தனக்கு அந்நியமே எதுவுமே கிடையாதுன்றதுதான் ஒரு அற்புதத்திலும் அற்புதம். அவர் மட்டும்தான் இருக்கிறார். அதனால அவருக்கு ஊமானம் ஊமேயம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவரை தவிர வேற எதுவுமே இல்லையே. வேற எதனா இருந்தா தானே அவருக்கு ஊமானம் சொல்றது. அதனாலதான் உமேயம் இல்லாத ஒரு நிலை, அது ஒரு நிலை என்றால் ஒரு நிலை தண்டு, ஒரு நிலை தான் இருக்குது. ஒரு நிலை தண்டில் ஒன்று இரண்டு எண்ணாத உண்மை. அப்ப அங்க சபரினும் மெய்ப்பொருளும் வேறு வேறுலாம் கிடையாது. இதுதான் கான்செப்ட். இது அசைக்க முடியாத ஒரு நிலையான ஒரு கான்செப்ட். என்னன்னா அங்க சபரி வேற இல்ல, மெய்ப்பொருள் வேற இல்ல. அப்ப அதான் மேயினை மெய்ப்பொருளை பத்தி தெரிந்து கொண்டனை. அப்புறம் நீ அது ஆயினை அப்படின்றார். அப்ப நீ அது ஆயினைன்ற அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை இந்த வார்த்தையை வள்ளல் பெருமான் சொல்ல வரல. இது யாருக்கு சொல்றாருன்னா, தேக உணர்வில் இருக்கிற நமக்காக சொல்றார். இந்த வார்த்தை மாறிதான் வருது, அகநிலையிலிருந்து வருது. புறநிலையில நம்ம தேக உணர்வில் இருக்கிறோம். நம்மை அடையும் போது அந்த வார்த்தை கொஞ்சம் திரும்பி வருது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மெய்ப்பொருள் மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினைன்னா நம்ம புதுசா அந்த மெய்ப்பொருள் ஆக முடியாது இல்லையா? அப்ப அந்த வார்த்தையை மட்டும் நோக்குங்க. அந்த வார்த்தையில என்ன இருக்கு? நீ அது ஆயினைன்னா அப்ப நம்ம அதுக்கு முன்னாடி மெய்ப்பொருளுக்கு அந்நியமா இருந்ததாகவும் இப்ப அதோட ஆழிட்டதாகணும். அது அப்படி ஆக முடியாது. என்றென்றும் அந்த மெய்ப்பொருள் அதுதானே இருக்கு. அப்போ இந்த வார்த்தை நமக்கு தப்புன்னு தானே தோணுது.
நம்ம நிலையில விசாரிப்போம். நம்ம பெருமானாருடைய நிலைக்கு போக வேண்டாம். நம்ம நிலையை பார்க்கும்போது சரவண சாமியுடைய இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வார்த்தை எப்படி பொருந்தும் அப்படின்னா, நம்ம தேக உணர்வுல இருக்கிறதுனால நமக்கு இப்படித்தான் சொல்லணும். ஆனா நாம ஏற்கனவே மெய்ப்பொருள் நமது வண்ணமாக ஆல்ரெடி இருக்கு. அத நம்ம இப்பதான் நம்ம அனுபவத்தில் நமக்கு வருது. அதனால இந்த வார்த்தை இப்பதான் சொல்லணும். அந்த மெய்ப்பொருள் தான் இருக்குது, ஏற்கனவே இருக்கு. ஆமா. ஆனா நமக்கு அனுபவம் ஆகல இல்லையா? அது அந்த ஜீவன் சுய அனுபவத்துல தான் தெரிஞ்சுக்கணும். அந்த சுய அனுபவம் கிடைக்கிறதுக்காக தான் புற உலகத்துல பலவிதமான நெகட்டிவ் அனுபவம் பாசிட்டிவ் அனுபவம்லாம் இறைவன் கொடுக்கிறார். அப்பதான் தானே உணர்ந்துக்கணும், வேற வழியே கிடையாது. அது உணர்ந்துக்கும், அந்த ஜீவன் உணர்ந்துக்கும். ஏன்னா அந்த ஜீவன்றது என்னன்னா, அந்த ஜீவன்றது அந்த உயிர் ஆன்மா எல்லாம். அன்பு எனும் அணு அப்படின்றார். அன்பு எனும் அணுவுள் அமைந்த பேரொளியன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த அன்பு என்கின்ற அணு என்னன்னா, அந்த அன்பு என்கின்ற அணுவா இருக்கிறதே, ஜீவனா இருக்கிறதே இறைவன் தான் வராரு. அதுதான் ஜீவன் சிவஸ்வரூபம் என தேரி அப்படின்னு வேற அருணகிரிநாத பெருமான். இந்த ஜீவன்றது நாம கிடையாது. அந்த ஜீவனாக இருப்பதும் அந்த மெய்ப்பொருள் தான். காரணம் அந்த ஜீவ உணர்வுலதான் அவர் அந்த சச்சிதானந்தத்தை வெளிப்படுத்த முடியும். உணர்வு, அந்த உணர்வுல தான் வெளிப்படுத்த முடியும். அந்த உணர்வு தான் உயிர் உணர்வு. நெகட்டிவ் அனுபவம் பாசிட்டிவ் அனுபவம் இந்த மாதிரி கொடுப்பாரு. ஆமா, அது நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு ரெண்டுமே தேவைப்படுது. கடவுளுடைய சன்னிதானம் ரெண்டுமே ஒண்ணுதான். முதல்ல நாமெல்லாம் திருடனா தான் இருந்திருப்போம், கொள்ளக்காரனா இருந்திருப்போம், காமகுணா இருந்திருப்போம். அந்த அனுபவம் நமக்கு தேவைப்படுது. அதை அனுபவிக்க விட்டுட்டு அப்புறம் தண்டனை கொடுப்பாரு. அந்த அனுபவம் தேவைப்படுது. கடைசியில தான் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அப்போ நல்லது செய்யற உணர்வு நமக்கு வரணும்னா கெட்டதை தீர அனுபவிக்க செஞ்சுட்ட பிறகுதான் உறுதியா நல்லதை பிடிச்சுப்போம். ஆமா, ஒண்ணும் அதிகமா அனுபவிச்சு வந்தா மறுபடியும் அங்க குளறுபடி தான் வரும். ஆமா, அதனால நல்லா அவனை தப்பு பண்ண ஒரு ஜீவனை நல்லா தவறான வழியில போறான்னா ஒன்னும் பண்ண மாட்டார், அப்படியே அளவோட விட்டுருவார். அவன் அல்லாத வழியில செஞ்சு நியாயமில்லாத வழியில சுகத்தை அனுபவிச்சுட்டு தான் இருப்பான். இப்ப அதனுடைய மறுபக்கம் துன்பத்தை, தீராத துன்பத்தை கொடுக்கும். அத ஒரு ஜென்மம், 2 ஜென்மம், 3 ஜென்மம் கூட அனுபவிப்பான். அப்புறம்தான் அவன் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஐயோ இதுக்கு காரணம் எல்லாமே அல்லாத வழியில நம்ம சுகத்தை அனுபவித்தோம், அந்த சுகமும் உண்மையான சுகம் கிடையாதுன்றது அது காலப்போக்குல அனுபவ ரீதியா தான் அவன் பெற்றுக்கொள்ளணும். அது அந்த இறைவன் தலையிட மாட்டார், அதை மாயை வசம் ஒப்படைச்சிருவார். அந்த மாயா சக்தி எதுன்னா அருள் சக்தியுடைய ஒரு கூறுதான் மாயா சக்தி. மாயா சக்தி என்னமோ கடவுளுக்கு அந்நியம்னு நினைக்க கூடாது. மாயை, அசுத்த மாயை, சுத்த மாயை, சுத்த மகா மாயை எல்லாமே அந்த அருள் சக்தி வெவ்வேறு ரூபத்துல நம்மளை பக்குவப்படுத்தி வருது. இதெல்லாம் நமக்கு சொல்றது யாருன்னா திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா தான் சொல்றாரு. அதனால அவர் சொல்றது கலக்கமடைய தேவையில்லை, ஒன்றும் இல்லை. அது அவருடைய பாதுகாப்பில் தான் நம்ம இருக்கிறோம், அவருடைய கண்காணிப்பில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு அவருடைய ஆணை பிரகாரம் தான் நமக்கு சூழ்நிலை ஒவ்வொரு வினாடியும் நம்மளை அடுக்கடுக்கா கரெக்டா நமக்கு நிக்குது. அதை வச்சு நம்மளை பக்குவப்படுத்துறாரு. அதனால நம்ம அதை ஆசிடிஸ் அப்படியே ஏத்துக்கலாம், தப்பு இல்லை. அதை தாங்கிக்கிற சக்தியும் கடவுள் கொடுப்பாரு. ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன் சம்பவம். ஒரு பழைய படம் வரும், ஒரு பழைய படம். அந்த படத்துல வடிவேலு ஒருத்தர், இன்னொரு ஒருத்தர், ஒரு கட்சி தலைவர், ஒரு பிரபலமான கட்சி தலைவர். அவர் இன்னும் ரூலிங்ல வரல, ஆனா பிரபலமான ஒரு கட்சி தலைவர். அவரை
அந்த கட்சியில இவர் வந்து வடிவேல் வந்து ஒரு பிரமுகர், முக்கிய பிரமுகர், பொறுப்புல இருக்காரு. அவரு ஒரு சேட்டை ஒருத்தர் கூப்பிட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு காரியம் ஆகணும் ஒரு தலைவர் மூலம். அந்த காரியத்துக்கு அவர் எவ்வளவு பணம் கொடுக்க தயாரா அதை எடுத்துக்கிட்டு வர்றாரு. பணத்தோடு தான் வர்றாரு. ஐயா, இந்த காரியத்தை, இந்த வேலையை எனக்கு முடிச்சு கொடுங்க, உங்களால முடியும், நான் எவ்வளவு பண்ணனாலும் நான் எடுத்து வந்திருக்கேன் கையோட. ஆனா அவருக்கு தமிழ் சரியா பேச தெரியல. இந்த மூட்டையில வந்து ஒரு பக்கமா ரூபா நோட்டுலாம் அடிச்சு வச்சிருக்கேன்றார். புரியுதுங்களா? ஒரு பக்கமா தமிழ் பேசுறதுல அவருக்கு ஒரு பக்கமா அந்த மூட்டையில ரூபா நோட்லாம் அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவர் என்ன நினைச்சுக்கிறாரு அந்த தலைவர், அடப்பாவி, ஒரு பக்கம் அடிச்சுங்களா அது செல்லா காசுடாது, அது செல்லாதுடா, அடிச்சியானா ரெண்டு பக்கம் அடிச்சா செல்லுபடி ஆகும் அப்படின்றாரு. அது வடிவில் ஐயா அவர் அதை சொல்ல வரலங்க, அவரு தமிழ் சரியாக்கல, ஒரு பக்கமா அடுக்கி வச்சிருக்கிறது அடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா, இவன் என்னவோ ஒரு பக்கம் அடிச்சு வச்சு வந்திருக்கான் அப்படின்னா ஒரு பக்கம் அடிச்சா செல்லுபடி ஆகாதரா அப்படின்றாரு. அதுதான் சரவணானந்த சுவாமி ஒரே ஒரு இடத்துல சொல்லுவாரு, சத்விசாரம் பரோபகாரம். இதுதான் வள்ளல் பெருமான் சொல்றாரு. இந்த துவார இறைவனை நம்ம வந்து அந்த மெய்ப்பொருளோட அத்துவிதமா நிலைக்கிறதுக்கு, உண்மையான ஒரு ஐக்கிய நிலையில வாழறதுக்கு ரெண்டு துவாரம் தான். ஒன்னு சத்விசாரம், ஒன்னு பரோபகாரம். இதுக்கு சாமி சரவண சாமி என்ன சொல்றாருன்னா ஒரு நல்ல உதாரணம் கொடுப்பாரு. இப்ப சத்விசாரம் ஒரு இடது கை வச்சுங்க, வலது கை பரோபகாரம். இப்போ நீங்க ஓசை வரணும்னா ஒரு கையில ஓசை வர வைக்க முடியுமா? ரெண்டு கை தட்டினாதான் ஓசை வரும். அந்த ஓசைன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓங்கார அனுபவம், பிரணவ அனுபவம், ஆன்மா அனுபவம், அப்படி நம்ம பொருள் கொள்ளணும். அந்த ஓசைன்றது ஓங்கார பிரணவ ஆன்மா அனுபவம். அப்ப அந்த ஓசை எப்ப வரும்னா சத்விசாரம்ன்ற ஒரு கை, பரோபகாரம்ன்ற கை ஒரே நேரத்தில் சேர்த்து தட்டும் போது தான் அது வரும். அப்போ வந்து சாமி என்ன சொல்றாருங்கன்னா, சத்விசாரம் இல்லாத பரோபகாரமும் பரோபகாரம் இல்லாத சத்விசாரமும், அதாவது தியானம் இல்லாத தியாகமும் தியாகம் இல்லாத தியானமும் செல்லா காசாகிவிடும். செல்லா காசாகினா உலகில செல்லா காசு தான், திரும்பி அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த இடத்துல வந்து செல்லா காசு ஆகாது, அது டெம்பரவரியா தான் செல்லா காசா இருக்கும். அது அப்புறம் வந்து செல்லுபடியான காசா தான் ஆயிடும். எதுக்கு சொல்றாருன்னா, சில பேர் தியானத்திலேயே தவத்திலேயே காட்டுக்கு போய் தவம் பண்ணுவாங்க, அவரே பக்தி மார்க்கத்திலேயே இருப்பாங்க, தான் மட்டும் முக்தி அடையணுன்ற ஒரு நோக்கத்தில் இருப்பாங்க. மற்ற ஜீவராசியில் அது பக்கத்து கடவுள் பார்த்துப்பாரு, நம்ம வேலை நாம முக்தி அடையத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு தியானம், தவம், தோத்திரம், பக்தி மார்க்கம் அதுலயே போயிடுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சமுதாய சேவை செய்வாங்க, வரிந்து கட்டிக்கின்னு செய்வாங்க, நல்ல எண்ணத்தோட தான் செய்வாங்க. ஆனா வந்து அவங்க தியானம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு டைம் இருக்காது, பண்ண மாட்டாங்க, அது பண்ணாங்க. ஆக வந்து சாமி சொல்றதுன்னா உண்மையை பற்றி கொண்டு கடமையாற்ற வேண்டும், உண்மையை உறுதியாக பற்றி கொண்டு கடமையாற்ற வேண்டும். அதுதான் அகமிருந்து அனகமாக செயல்படுதல், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால வந்து சத்விசாரமும் பரோபகாரமும் சமபங்கல வந்து கலந்து நம்ம வாழ்க்கையில சொன்னா விரைவான வேகமான தடையில்லாத முன்னேற்றத்தை நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும். அதுதான் வந்து அந்த சத்விசாரம் பரோபகாரம் ஒரே நேரத்தில் இருக்கணும். அதுல நமக்கு ஏதாவது ஒரு யோசனை பண்ணி பாருங்க, எதுலையாவது நமக்கு கோட்டை விட்டுருக்கோமா, ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கான்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதை நம்ம சரி பண்ணிக்கணும். அதனால வந்து இது வந்து நம்ம இறைவன் எந்த விதத்துல வந்து கைவிட மாட்டார். இப்போ வந்து சபரி வந்து நான் 5 வருஷமா தியானம் பண்றேன், புருவ மத்தியில இது பண்றேன் அப்படின்லாம் சொல்றாரு இல்லைங்களா? நெய்வேலியில எத்தனை குடும்பம் இதை பத்தி பேசுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து கடவுளுக்கு நெருக்கமானவர் தானே. உங்க மேல கடவுளுடைய கடைக்கன் பறவை பட்டதுனால நீங்க புரு மத்தியில பண்ணணும், ஐயோ எனக்கு அனுபவம் வரல நீங்க நினைக்கிறீங்க. அப்புறம் என்ன நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க,
நீங்க புண்ணிய ஆத்மா, அது வந்து கிடைக்கும் போது கிடைக்கட்டும், நீங்க இது பண்றீங்க. இது இப்ப நம்ம பேசிட்டு வள்ளல் பெருமான் கேட்டோம்னா தப்பான்னு மண்டையில ஒரு அடி அடிப்பார். என்னடா நீ கிடைக்கும் போது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லின்னு இருக்க, இப்போது சாத்தியம் இல்லை என்றால் வேறு எப்போது சாத்தியம் அப்படின்னுவார். அப்ப இதையும் உள்வாங்கிக்க. அப்ப இப்போது சாத்தியம் இல்லைன்னா வேற எப்போது சாத்தியம்? இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அக்கௌண்ட் டவுன்ல போயின்னு இருக்கேன். ஒரு புதுசா 20-25 வருஷம் இருக்கும், ஒரு ஜாதி கட்சி சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. அது நீளமா வருது, 1 கிலோமீட்டர் ஒத்தையா நின்றுட்டு அது காமிக்கிறாங்க, அந்த கெத்து காமிக்கிறாங்க, பாரு நாங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. அதை என்ன வாசகம் பேசிருக்காங்கன்னா, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த படை தோற்றால் வேறு எந்த படை வெல்லும். இப்ப அதுல இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, இப்பொழுது சாமி சொல்லுவார், இப்பொழுது சாத்தியம் இல்லை என்றால் வேறு எப்பொழுது சாத்தியமாகும்? இப்பொழுது சாத்தியம், இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம், இந்த படையே யார் எவன் மற்றண்டா, நாங்க வந்து உங்களுக்கு முன்னாடி உங்களை பஸ்பம் ஆக்கிடுவோம் பயமுறுத்துறாங்க. அப்போ இப்ப நமக்கு அளிக்கப்பட்ட இந்த தருணம் வந்து சாதாரண தருணம் இல்லை. இதுக்காக நம்ம வந்து எத்தனையோ கோடி பிறவிகள், எத்தனையோ கோடி காலங்கள் வந்து கடந்து வந்திருக்கோம். இந்த தருணத்தை பயன்படுத்திக்கணும். 5 வருஷம் வெயிட் பண்ணுறதே தப்பு தான். ஏன் 5 வருஷம் வெயிட் பண்றீங்க? வெயிட் பண்ணக்கூடாது. இப்ப அடியனை கட்ட சொல்லுவேன், வரும்போது வாங்கி சொல்லுவேன். நான் வள்ளல் பெருமான் டப்புன்னு நம்ம 2 பேர் தலைமையில மண்டையில் அடிப்பாரு. இந்த வினாடி போதும் உனக்கு, இந்த வினாடி நீ பயன்படுத்திக்கலன்னா அப்புறம் வேற எந்த வினாடியில் உனக்கு அது சாத்தியமாகும்? அப்ப நாம பண்ற ஒரு இதுக்கும் வள்ளலார் சொல்ற இதுக்கும் வித்தியாசம் என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கும். அவர் விட்டே கொடுக்க மாட்டார். இப்ப இந்த நேரத்துல நீ வந்து அந்த நிலையை அடையணும். அதுக்காக இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. வேற எதுவும் லட்சியம் அல்ல, வேற எதுவும் லட்சியம் அல்ல. அதான சாமி சொல்ற வள்ளல் பெருமான், இங்குள்ள யாதொன்றையும் நீங்கள் பொருளாக கொள்ளாதீர்கள். இங்க எதுவுமே நிலையானது நிரந்தரமானது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்றோம், என் பையன் படிச்சிருக்காரு, வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ஒரு பக்கம் இருக்கா உள்ளத்துல? அப்போ அது ஒரு நாம நினைக்கிறோம் தேவையில்லாத அனுபவம் நாம் நினைக்கிறோம். அங்கதான் நம்ம வந்து தவற விடுறோம். இப்போ ஒரு கிடைச்சிச்சுன்னா சபரிக்கு வந்து ஒரு 50,000 சேலரி கிடைக்குதுன்னு வச்சுங்க, சேலரி கிடைச்சு உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டுரும். எங்க இந்த வள்ளல் பெருமான் சொல் சிறிய வாரியான் மகிழ்ந்தேன் ஒரு வரி வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாரின்னா சம்பளம், சொத்து, சுகம். வாரின்னா சொத்து, சுகம், பங்களா, பணம், பதவி, உலகியல் இதுக்கு வந்து தேவையான பொருட்செல்வங்கள். சிறிய வாரியான் மகிழ்ந்தேன். நம்ம 10 லட்சம் ஒரு மாசத்துக்கு வருமானம் வருதுன்னா கூட அது வள்ளலார் கணக்குல சிறிய வாரி தான் சொல்றாரு. அப்ப பெரிய வாரி எதுன்னா அருட்செல்வம் தான் பெரிய வாரி. அப்ப அருட்செல்வம் தான் பெரிய வாரி. நம்ம சிறிய வாரியான் மகிழ்ந்த நமக்காகத்தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு, அவருக்காக அல்ல. அப்ப நமக்கு அந்த திருப்தி ஏற்பட்டு போச்சுன்னா எல்லாமே பெண்டிங்ல வந்துடும். உங்க ஆன்ம அனுபவம் எல்லாமே பெண்டிங்ல வந்துடும். அதனால ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் டிலே பண்றாரு. ஏதோ ஒரு காரணம். ஆமா, அது அந்த காரணம் நமக்கு தெரியாது. ஆமா, இப்ப நீங்க இப்போ சகல இதுவும் வந்து அவங்களுக்கு வந்து பெருமான் கொடுத்திருக்காரு. இப்ப உங்களுக்கு குறை, அது ஒரு குறையா தருது. இப்ப அந்த குறைய அவர் நிவர்த்தி, நீங்க நம்ம அவசரப்பட்டு கேட்கிறோம், வள்ளலாரும் அவசரப்பட்டு அது குத்துட்டாருன்னு வைங்க, நஷ்டம் அடைய போறது அவரு இல்ல, நாம தான். ஏன்னா ஒரு திருப்தி உணர்வு வர்ற வருமானத்தை நம்மையே அறியாம மனம் வந்து ஒரு திருப்தி உணர்வு ஏற்பட்டுடும். அந்த திருப்தி உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா ஆன்மானவர்கள் டோட்டல் எல்லாமே பெண்டிங் தான், அடுத்த பிறகு தான் பாத்துக்கணும்.
இவ்வளவோ அந்த சிறிய வாரியான் மகிழ்ந்தேன்றதுல ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் அடைக்கிறார். சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுக்க, இங்குள்ள யாதொன்றையும் ஒரு பொருளாக கொள்ளாதீர்கள். அப்ப நம்ம பிறவியின் நோக்கம் பதவி, பட்டம், பதவி, கல்யாணம், பிள்ளைகள் இது கிடையாது. இதெல்லாம் எல்லாமே மாயை தான். என்னுடைய கணவர், என்னுடைய மகன், என்னுடைய தாய், என்னுடைய பிள்ளைகள், இல்ல என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா கிடையாது. எது எப்படி இதெல்லாம் தனித்தனி ஆன்மா. தனித்தனி ஆன்மாவை ஒரு குறிப்பிட்ட கால வரையில ஒன்று கூட்டி ஒரு குடும்பம் ஆக்கி ஒருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறோம் இல்லைங்களா? அப்புறம் இப்ப நான் பேசிட்டே இருக்கேன், எனக்கு ஹார்ட் அட்டாக்ல நான் செத்து போயிட்டேன்னு வைங்க. பொண்டாட்டி ஒரு மாதத்துக்கு அழுவா, பிள்ளைகள் ஒரு 15 நாளைக்கு அழுவாங்க. அப்புறம் வேலைக்கு அவங்க போகணும் இல்லையா, அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் இல்லைங்களா? அந்த சூழ்நிலையை மறக்க செஞ்சிடும். அப்புறம் அமாவாசைக்கு போட்டோ வச்சு கற்பூர தீபத்தை கும்பிடுவாங்க. அவள்தான் நீரினில் மூழ்கி நினைப்படிந்தார்களே. அப்ப நம்ம அந்த உயிர் விட்டு அந்த நேரத்திலேயே இந்த உடல் சம்பந்தமான உறவுகள் அத்தனையுமே தொலைஞ்சு போகுது. அப்ப இந்த உறவுகள்ன்றது எல்லாமே நமக்கு இது மாயை தானே தவிர ஆன்ம உறவு தான் முக்கியம். இப்ப நான் என்னுடைய பையனை பார்க்கறேன்னா அது என்னுடைய மகனா பார்க்கறேன்னா நான் தப்பு பண்றேன்னு அர்த்தம். அது இறைவனுடைய குழந்தை, அந்த ஆன்மா தனி. அது இப்ப நம்ம கிட்ட வச்சு அது ஒரு அனுபவத்தை பெற வேண்டியது. கரெக்டா அந்தந்த ஆன்மாவை தான் கரெக்டா அந்தந்த குடும்பத்துல சேர்ப்பார். இப்ப என் குடும்பத்துல ஒருத்தர் யாரானா மாறுபாடா நடந்துக்கிறாங்க, பையன் சொன்ன பேச கேட்க மாட்டேன்னா அது அவனுடைய அனுபவம். அவன் மூலம் எனக்கு ஒரு அனுபவம் வரும். இந்த அனுபவம் வேண்டாம்னு சொல்லவே முடியாது. இதனால கிடைக்க போறது ஆன்ம அனுபவம். ஆக இந்த புற உலக வாழ்க்கை மூலமாகத்தான் நம்ம ஆன்மாவை தட்டி எழுப்ப முடியும். ஆக இதுல நெகட்டிவானதா இருக்கும், பாசிட்டிவானதா இருக்கும். அதை அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு. ஆமா, நீங்க தியானமும் பண்ணணும். சமுதாயத்துக்கு நீங்க அறிவிலக்க பண்ணி இப்போதைய காலகட்டத்துக்கு அதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சாமி சொன்னதை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அடியேன்னு சொல்லல, சாமி சொன்னதை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க என்ன மற்றவர்களுக்கு நம்ம சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு யாருக்காவது அந்த உள்ளொலியை தூண்டுகின்ற வண்ணம் ஒரு நோட்டீஸ் கொடுக்க முடியுமா? திருவருப்பால ஒரு 10 பாயிண்ட் எடுத்து அதை கொடுக்க முடியுமா? வேண்டாம். ஞானசரியில 4வது பாடல், கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுது, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே. அந்த பாட்டு எடுத்துங்க, அதுக்கு விளக்கம் கொடுங்க. ஒரு சின்ன ஒரு 10 பக்கம் இருக்கிற புத்தகமா போடுங்க. இது யாருக்கான கொடுங்க. 100 பேருக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு 4 பேர் அதை யோசனை பண்ணுவான். என்னடா இது, ஆமா அப்படின்னு யோசனை பண்ணுவான். அந்த ஒரு வாய்ப்பை நீங்க கொடுங்க. அப்ப நீங்க அப்படி பண்ணும்போது அதுல 100 பேர்ல ஒருத்த கண்டிப்பா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். அப்படி திருவருள் பண்ண வைக்கும். என்ன, நீங்க 100 பிரதிகள் போறதுக்கு நீங்க காசு செலவு பண்ணீங்களா? ஒரு நல்ல எண்ணத்தோட நீங்க செஞ்சீங்களா? அந்த மனோசக்தி அங்க வேலை செய்யும். அந்த மனோசக்திக்குள்ள திருவருட் சக்தி இருக்கிறதுனால அது 100 இல்லைன்னா ஒரு ஆளு கண்டிப்பா அதை உள்ள வந்துருவான் உங்க மூலமா. அப்போ உங்களுக்கு போனஸ் அனுபவம் கிடைக்கும். அதுதான். ஒரு ஸ்கூல் எடுத்துக்க, ஒரு ஸ்கூல்ல போய் வாலண்டியரா போங்க, இந்த மாதிரி நாங்க தியானத்தை பத்தி சொல்ல போறோங்க, பிள்ளைகளுக்கு தியானம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணா, காலை மாலை பண்ணா அவனுக்கு ஞாபக சக்தி, அபாரமான ஞாபக சக்தி வரும், மனப்பாடம் பண்ற திறன் எக்ஸ்ட்ரீம் ஒரு இது கிடைக்கும், கிளாஸ் ரூம்லயே அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு 2 பீரியட் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்ப ஐயா வேணும்னு வரா? ஐயாவுடைய டைப்பே வேற மாதிரி இருக்கும் ஐயா.
சொல்ல முடியாத ஒரு இது. அதான் அவர் ஐயா என்னன்னா இத செஞ்ச இதுக்கு என்ன ரிசல்ட்னு கேட்பாரு. கரெக்டுங்களா? ரிசல்ட் தலையிட மாட்டாரு. இதெல்லாம் அது சொல்ல தெரியலையா எனக்கு. இல்ல நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க இத செஞ்ச ரைட்டுக்கு அதுக்கு என்ன ரிசல்ட்னு கேட்பாரு. கரெக்டா? வாட் இஸ் ப்ராக்ரஸ்ங்கறாரு. ஆமா ஆமா, அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வேணும். அந்த மாதிரி நீங்க சொல்ற இப்ப நீங்க பேசுறத வச்சு நிறைய நெகட்டிவ் அனுபவங்கள் பாசிட்டிவ் அனுபவங்கள் கொடுத்துதான் நம்மள தேத்துவாருங்கிறாரு. அவருடைய ஐயாவுடைய அனுபவம்னா வாட் இஸ் யுவர் ப்ராக்ரஸ், என்ன உனக்கு ஐயா செஞ்சிருக்காரு, ஐயோ 7 வருஷமா இருக்கேங்கும் போது உடனே உறவுல நடக்கணுங்கிறாரு. அந்த மாதிரி நடக்காது இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி நெகட்டிவ் அனுபவம் பாசிட்டிவ் அனுபவம் எல்லாம் பெற்றுதானே நம்ம ஒரு நிலை ஆன்ம அனுபவத்துக்கே வருவோம். நம்ம இப்போ பெருமானார் 1865 சமரச வேத சன்மார்க்கம் சொல்லிட்டு ஆரம்பிச்சார். அப்ப சுத்த சன்மார்க்கன்ற பேரே கிடையாது, சமரச வேத சன்மார்க்கம் ஆரம்பிச்சாரு. அப்புறம் 3 முறை 4 முறை பேர் மாத்தினார். ஏன் ஒரு சுத்த ஞானிக தெரியாதா? அது ஒரு அனுபவம், மக்களுக்கு அப்படிதான் அது கொண்டு வரணும். இன்னொன்னு 1867 தர்மசாலை தொடங்கினார். தொடங்கிட்டு அப்பப்போ அதை முன்னிருந்து நடத்திட்டு அப்புறம் கல்பெட்டு ஐயா வந்த பிறகு அந்த பொறுப்பு அவர் ஐயா கிட்ட கொடுத்துட்டு சுவாமிகள் அப்பப்போ ஒரு வாரம் கூட காணாம போயிடுவார். எங்க போவாரு என்ன பண்ணாரு யாருக்கும் தெரியாது. ஒரு வாரம் கழிச்சு வருவார். வந்து பார்த்தா அவருடைய விருப்பப்படி எங்களை நடக்காதான். அவரு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதிகாரம் பண்ணதான் வந்திருக்கீங்க, யாரும் பணிவா வேலை செய்யறதுக்கு வரல. சஞ்சலம் ஏற்பட்டு இருக்கு சாமிக்கே. அவர் எவ்வளவு பெரிய உலகம் கண்டிராத ஞானி, அவரே மனசு கஷ்டப்பட்டு எவ்வளவு இதெல்லாம் பண்ணிருக்காரு. இங்க வந்திருக்கிறவங்க அதிகாரம் பண்ண வந்திருக்கீங்க, ஒரே கூச்சலும் குழப்பமா இருக்கு அப்படின்னு பக்குவான்மக்களை பார்த்து இவங்களை பாருங்க, இல்லைன்னா இவங்களுக்கு எந்த தந்திரத்தாலாவது விலக்கி விட்டுருங்கன்ட்டார். ஏன் அவருக்கு பாசிட்டிவ் அனுபவமே கடவுள் கொடுத்துருக்க கூடாதா? அவ்வளவு பெரிய ஞானிக்கு சஞ்சலம் ஏற்பட்டிருக்கே, மனம் சஞ்சலம் அடைகிறது. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா என் மனசு சஞ்சலம் அடைகிறது. நீங்க அறிவிப்பெல்லாம் பாருங்க, உரைநடை பகுதியில் பாருங்க. அப்ப அது அவ்வளவு பெரிய ஞானிக்கே அந்த மாதிரி எல்லாம் இறைவன் கொடுத்துருக்காரு, நாமெல்லாம் ஏமாத்துறோம். அதான், அதனால நமக்கு இதெல்லாம் தேவைப்படுதுமா. அதனால ஒருபோதும் நமக்கு உள்ளொளி அற்புதம் ஜோதி கைவிடாது. எப்ப நமக்குள்ள உக்காந்துச்சோ அவருடைய ஆண்டவருடைய ஒரே ஒரு லட்சியம், இந்த குழந்தைய நமக்கு உள்ள கொண்டு இது பண்ணிக்கணும். நம்ம உள்ளதான் இருக்கிறோம், ஆனா அதை உணராம இருக்கோம். நம்ம உள்நிலையை விட்டு வெளியில வரவே முடியாது, உள்நிலையில தான் இருக்க முடியும். அங்க சிற்றம்பலத்துல நம்ம இருக்க முடியும், சிற்றம்பலத்தை விட்டு வெளியிலே வர முடியாது. ஆனா நமக்கு அந்த அனுபவம் இல்லையே, நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு தெரியல. அதுதான் சொல்றாரு, இருந்த திசை சொல்ல அறியேன். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. இருந்த திசை சொல்ல அறியேன், நான் எங்க இருக்கிறேன் எந்த திசையில இருக்கிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்றார். அந்த இருந்த திசை எதுன்னா அந்த தென்னாடு, அந்த கழுத்துக்கு மேல தெற்கு சொல்றாரு. அங்க இருக்கிற சிறநடுவு தான் உண்மையில தென்னாடுடைய சிவன்றார் சரவண சாமி. உண்மையில நம்ம அங்கதான் இருக்கிறோம், ஆனா நமக்கு தேக உணர்வு தானே நம்ம இருக்கிற மாயை பண்ணிருக்கு. அந்த இடத்த விட்டு நம்ம என்னங்கம்மா? ஆமா, ஆமா. நீங்க ஜஸ்ட் அந்த உணர்வை கவனிங்க. இந்த உணர்வு, அந்த உள்ளுணர்வை நோக்கணும். அந்த கற்பனை எல்லாம் எந்த கற்பனையும் பண்ணாத அந்த நமக்கு இருக்கிறேன்ற உணர்வு இருக்கு இல்லைங்களா, அது எங்கிருந்து உதிக்குது, அது எங்கிருந்து அது உதிக்குதுன்றத மட்டும் பாருங்க. பார்த்துக்கிட்டு தயவு பண்ணி செஞ்சுட்டே வந்தோம்னா அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மள கூட்டிட்டு போவாரு. ஆமா ஆமா, அதான். ஆனா அங்கதான் இருக்கிறோம், நம்ம எங்க இருக்கிறோமோ அது அந்த
கவனிக்காத குறைதான், பாராத பயிர். கவனிக்காத குறைதான். அதான் எல்லா வேலைகளையும் செய்யறோம், இந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறோம். ஆமா 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 அதான் அதான் நான் இருக்கிறேங்கிறத அந்த உணர்வை அது எங்க இருந்து வருதுங்கிறத நம்ம புடிச்சிட்டோம்னா நம்ம சக்சஸ் பிளஸ் டைவ் பண்ணி. ஆமா ஆமா ஆமா. இப்ப நமக்கு வந்து தேக உணர்வுல இருக்கிறோம் அப்படிதானே, தேகமே நானும் இருக்கோம். நீங்க அந்த அந்த ஒரு பாயிண்ட கூட நீங்க உத்து நோக்குங்க. தேகம்தான் நானுன்னா, இப்ப நான் ஒரு அடுத்த செகண்ட் நான் செத்து போறோம்னா அந்த தேகத்துக்கு உணர்வு இருக்குமா? இருக்காது. அதுக்கு கோசலைராமன் சொல்லுவாங்களா? என்னன்னு சொல்லுவாங்க? பிணம். அந்த கோசலைராமன் பேரை நீக்கிடுவாங்க, பாடி தான். அப்ப அந்த பாடின்ற பேருக்கு முன்னாடி கோசல்ராமன் ஏதோ ஒண்ணு இந்த உடலை விட்டு பிரிஞ்சிருக்கு இல்லைங்களா? அப்ப எது? அப்ப உண்மையில தேகம் நான் என்று நாம நினைக்கிறது, அந்த உணர்வுல நாம இருக்கிறது கூட அதுல கூட கொஞ்சம் குளறுபடி இருக்கு. உண்மையில அதை நோக்கினீங்கன்னா தேகம் நான் என்ற உணர்வுல நாம இல்ல, இப்படிதான் விசாரம் பண்ணணும். அது உண்மை கிடையாது. அப்படி இருந்தா இப்ப இதயம் இருக்கு, இப்போ எத்தனையோ இப்ப கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னு வைங்களேன், ஒரு கிட்னி எடுத்து வெளியில வச்சிடறான், அந்த கிட்னிக்கு இருக்கிற உணர்வு இருக்கா? அப்புறம் எப்படி நம்ம இருக்கிற உணர்வு அந்த கிட்னிக்குள்ள வருது? இப்போ ஒருத்தருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தொட வரையில டேமேஜ் ஆயிடுச்சு, அது வரையில எடுத்து போட்டு உயிர் பிழைக்கிறாங்க. இப்ப தொட காணாம போயிடுச்சா அவருக்கு இருக்கிற உணர்வுல குறைபாடு ஏற்படுமா? சொல்லுங்க. இப்போ 2 காலம் போயிடுச்சு, சில பேருக்கு சக்கரை வியாதியில 2 காலம் எடுத்துறாங்க, இடுப்பு கீழே கழட்டி எடுத்துறாங்க. அப்ப இருக்கிற உணர்வுல ஏதாவது அந்த உணர்வு குறையுமா? குறையாது. அப்படி குறைஞ்சதுன்னா நீங்க மாம்பழத்தை சுவைக்கவே முடியாது. நம்ம கழுத்து கீழே நீங்க எந்த பார்ட்னாலும் ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆனா இருக்கிற உணர்வு வந்து குறையவே குறையாது. அது எப்பன்னா மூளை டேமேஜ் ஆனதா அது உயிர் போயிடும். அப்பதான் இந்த இருக்கிற உணர்வு வந்து அது வேற ஒரு தேக எடுக்க போயிடுது. அப்ப இருக்கிற உணர்வு உண்மையிலே இந்த தேக நிலையில இல்ல, தேகத்துல இல்ல, மனதுல இல்ல, இந்த அனித்திய ஜீவன்ல இல்ல, அது வெறும் ஒரு இடத்துல இருந்து வந்து இருக்கு. அந்த அது எங்கிருந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த சுடரை வச்சு அந்த உணர்வு சுடரை பிடிச்சுக்கிட்டே அதை வந்து போடும், ஊத்து பார்க்கணும். அந்த உணர்வு சுடரை வச்சுக்கிட்டே தான் ஊத்து பார்க்கணும். உங்களுடைய சொத்து அவரு உயிர் எழுதி வச்சிருக்க ஆல்ரெடி. இப்ப எங்க அப்பா கிட்ட நான் சண்டை போறேன், எனக்கு சொத்துலாம் நீ சாவ கிடக்குற, சொத்துலாம் எனக்கு உயிர் எழுதி வைன்னு நான் கேட்கிறேன். ஆனா அருட்பெரும் ஜோதி அப்பா தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்து என் தனி தந்தையே சொல்றாரு இல்லைங்களா? அனாதியே கொடுத்துட்டாரு. நம்ம அவரே நமக்கு அனாதியே கொடுத்துட்டு இருக்காரு, ஏற்கனவே கொடுத்துட்டாரு. நாம தான் அந்த உயிரை இன்னும் பார்க்கல, அந்த பத்திரத்தை பார்க்கல. அது இயற்கையாகவே நமக்கு இறைவன் நம்ம பிரிக்க முடியாது. அவர் எங்கேயோ அங்க நாம இருக்கோம், நாம எங்கேயோ அவங்க அங்கதான் அவர் இருப்பார். உயிருள்ளாம் எம்மன். இதெல்லாம் பாக்குறது கூட இந்த அனுபவங்கள் முட்டி மோதி இதுதான் உண்மைங்கிறதையும் காமிப்பா, இதுதான் அப்படின்னு கொண்டு வர்றார் போல இருக்கு. அதேதான் நீயே முட்டி மோதி இது பண்ணி ஒரு இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் நீயே வந்துரு அப்படின்ற ஒரு இதுதான் அந்த ஜீவன்ல அத இயற்கையாகவே இருக்கு. இது புறத்திலிருந்து யாருமே வந்து புஷ் பண்ணவே முடியாது. நீங்க உங்க உள்ளொளி, நீங்க உங்க அருட்பெரும் ஜோதி அப்பா அவரு கூட நீங்க சண்டை போடணும். அவர்கிட்ட தான் நீங்க சண்டை போடணும், வேற யாரும் இருக்கணும். அவர்கிட்ட சண்டை போடணும், தோத்திரம் பண்ணி சண்டை போடணும், தியானம் பண்ணி சண்டை போடணும், பரோபகார சேவை பண்ணி சண்டை போடணும். இல்லைன்னா கோர்ட்ல போய் கேஸ் போட்டுடணும். அதான் பெருமானார் சொல்லுவாரு, எனக்கும் இவருக்கும் ஒரு வழக்கு, பெரு வழக்கு இருக்கு திடீர்னு, பெரு வழக்கு இருக்குன்னு சொல்றாரு இல்லைங்களா? கேஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சொன்ன உடனே ஆண்டவர் பயந்துட்டாரு.
இந்த இந்த ஆண்மையை நம்மளை எங்கன்னா வம்பல இழுத்து விட்டுரும் போது உடனே அருள்ஜோதி கொடுத்துட்டார். ஆனா இப்ப ஏமாற மாட்டார், நமக்கெல்லாம் கேஸ் போட்டாலும் அவர் வரமாட்டார். வழக்கு போட்டா வரமாட்டார். நாம முயற்சி பண்ணணும். ஏன்னா வள்ளலார் முயற்சி பண்ணிட்டு நான் உன் மேல கேஸ் போடுறேன்னு சொன்னார் இல்லையா? 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகல் வரையுமே அடியன் பட்ட பாட்டு நினைக்கல் மலையும் கருகுமே இரும்பு உருகுமே கல்லும் கரையுமேன்னு சொல்லிட்டு பாடுபட்டுட்டு தான் நான் உன் மேல கேஸ் போடுவேன்னாரு. நாம முயற்சி கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிட்டு நம்ம கேஸ் போட்டா நீதிபதி அங்க அருள் அன்னை தானே அங்க இருக்காங்க. சரிங்கம்மா 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 சரிங்க சரிங்க அப்படிங்களா? சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்க சரி சரிங்க சரிங்க. சரவண சாமிக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, அவ்வளவுதான். அந்த கருத்தை ஃபார்வேர்ட் பண்ணிட்டா அவ்வளவுதான். சரிங்க சரிங்கம்மா நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா நன்றி. சபரி தயவு நல்லா இருக்கீங்களா? சரிங்க சரிங்க. அதனால ஒன்னும் கலக்கமடைய வேண்டாம், சஞ்சலமடைய வேண்டாம், மனம் ஒடுங்கணும்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். வர்ற அனுபவத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு நீங்க அந்த முயற்சின்றதை பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சிக்கு கண்டிப்பா ஒரு இதுல பலன் வந்துடும். அது அடுத்த வினாடியே வரலாம், நீங்க ராத்திரிக்கே கூட வரலாம். அதை ஒண்ணு நீங்க அதை பத்தி இது பண்ணாதீங்க. சரிங்க சரிங்க. நன்றி தேவ் நன்றி தேவ். அற்புதம் ஜோதி தனிப்பெரும் கருணை.